உங்களை வெறுத்தவங்க உங்களை தேடி வரணுமா? நான் சொல்றது படி நீங்க நடந்தா உங்களை வெறுத்தவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்கெல்லாம் கேட்கலாம், என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிதான் என்ன விட்டுட்டு போனாங்க, எனக்கு கடன் நிறைய இருக்குது, நான் அவங்கள்ட்ட பேசினேன்னா நான் காசு கேட்டுருவேன், என் கடன் வாரத்தை சொல்லி புலம்புவேன் அப்படின்னு சொல்லிதானே என்ன விட்டுட்டு போனாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பந்தான் அவங்க எல்லாரும் எப்படி உங்ககிட்ட திரும்பவும் வருவாங்க அப்படின்னு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் பாத்துருவோமா? ஏசாயா 49:16. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசப்பா என்ன சொல்றாரு? என்னோட உள்ளங்கையில நான் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பைபிள் வசனம். நீங்க என்னைக்காவது இந்த வசனத்தை யோசிச்சிருக்கீங்களா? ஏசப்பாவோட சாயல்ல தானே நம்மளை படைச்சிருக்காரு ஏசப்பா. அப்போ ஏசு கிறிஸ்து உள்ளங்கை மாதிரி நம்மளோட உள்ளங்கையும் இருக்குது. இந்த உள்ளங்கையில நீங்க எழுதி ஒவ்வொரு பேரை வச்சாலே ஒரு 10 பேருக்கு மேல எழுத முடியாது. ஒருத்தவங்களோட முகத்தை நீங்க வரைஞ்சாலே மிஞ்சி போனா ஒரு 2 போட்டோ தான் நீங்க வரைய முடியும். அப்படி இருக்கும் போதும் ஏசப்பா என் உள்ளங்கையில நான் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கேன். நீங்க யோசிச்சிருப்பீங்களா என்னைக்காவது? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஏசப்பா அதுல என்ன மட்டும் எப்படி வச்சிருப்பாரு? இல்ல இந்த வசனம் எனக்கான வசனம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க கையில ஒரு போன் இருக்குது பாருங்க. போன் இல்லாத மனுஷங்க இப்ப இருக்காங்களா? போன் வீட்டுக்கு 1ங்கிறத விட வீட்டுக்கு 4, 5 அப்படின்னு போயிட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, வேலை பார்க்குற வெளியில உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலயும் இப்ப என்னது இருக்கு? போன் இருக்குது. அப்போ நீங்க அந்த போனை பாருங்களா ஒரு நிமிஷம். வெளி தேசங்கள்ல இருந்து இந்த போன் மூலமா உங்ககிட்ட எத்தனையோ பேர் பேசுறாங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்க, உங்க உறவினர்கள். ஏன் நானே வெளி தேசத்துல இருந்தா உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அப்போ நீங்க இந்த தேசத்துக்கு வர முடியாட்டினாலும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு வீடியோவா ஒரு போட்டோவா ஷேர் பண்ணும் போச்சும் யார் எவருன்னே தெரியாதவங்க கூட உங்க கூட ஒருத்தவங்க எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க. எப்படி? இந்த போன்ல உலகத்தையே அடைச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போனை கண்டுபிடிச்சது யாரு? மனுஷன். மனுஷனோட மூளை எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செஞ்சு இந்த போனை எல்லாத்தையும் இந்த போனுக்குள்ள அடக்கி வச்சிருக்குன்னா நீங்க யோசிங்க. இந்த உலகத்தை படைச்சவர் இயேசு. மனுஷனுக்கு மூளைய ஏசப்பா தான் தந்திருக்காரு. கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், ஒவ்வொரு உறுப்பையும் அப்படி பார்த்து 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 யாரு இது பண்ணிருக்கானா? ஏசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் போச்சும் ஏசு அவர் உள்ளங்கையில எப்படி நம்மளை வரைஞ்சு வச்சிருப்பாருன்னு நீங்க யோசித்து பார்த்துடுங்க. அதுக்கும் இந்த வெறுத்தவங்க தேடி வர்றதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய பிளான் என்ன ஐடியா வச்சிருக்கீங்களோ அதை மனுஷங்கள்ட்ட சொன்னீங்கன்னு நினைச்சீங்களா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகாது. ஒரு சிலர் உங்களுக்குள்ள ஐடியா சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்ம பாசிட்டிவா ஃபுல் இதோட ஐடியாவோட இருந்தாலும் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மள தாழ்த்தி தான் விடுவாங்க. நம்மள டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்றதுக்கு ஆட்கள் ரொம்பவே கம்மி. அப்போ நம்மளுடைய பிளானை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்ட சொல்லும் போச்சும், ஏசப்பாவோட கரத்துல ஒப்படைக்கும் போச்சும் அவர் நம்மளுக்குள்ள பாதைய வழிகாட்டுவார். நம்புறீங்களா? நம்புனா ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க. புது மாசத்துல நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் போச்சும் இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்வமாயிருக்கும். நம்ம நினைப்போம் வருஷத்துல மாசத்துக்குள்ள இருக்கிறோம், நல்லபடியா நடக்கணும் எடுக்கணும். நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் எல்லாம் தருவார். அப்படி நம்ம ஏசப்பாவை தேடும் போச்சும் ஏசப்பா என்னதாகும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. அப்போ நம்ம முதலாவது ஏசப்பாவை நாம நாடி தேடி போகும்போச்சும் இவைகள்ல எல்லாம், இவைகள்ல என்னது? பணம், பதவி எல்லாமே என்னதும் தானே கிடைக்கும். நம்ம முதலாவது யார வைக்கணும்னா ஏசு கிறிஸ்துவ தான் வைக்கணும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு பைபிள் வசனத்துல? 365 தடவை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள்னு சொல்லியிருக்காரு. நம்ம பயப்படாம இருக்கோமா?
நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு நினைச்சுக்கலாம், உடனே பயப்படுறோம். ஏதாவது ஒரு இது இழப்பு வந்ததுன்னா உடனே வந்து என்ன செய்யறோம், பயப்படுறோம். அப்போ வந்து நீங்க இந்த வசனத்தை வந்து தியானிக்கணும். இந்த உலகத்தை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் ஏன் பயப்படணும், நான் பயப்படவே மாட்டேன்